பெரிய பிரச்சனை மாதிரி பிரியாணி மேன் இர்ஃபான் ட்ரெய்லர் இருக்கா சண்டை. உண்மையிலே என்னதான் நடந்துச்சு? பிரியாணி மேன் இர்ஃபானை பத்தி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு. அதுல போன வருஷம் மே மாசம் இர்ஃபானோட மேரேஜுக்கு அப்புறம் நடந்த ஒரு கார் விபத்துல ஒரு மூதாட்டி இறந்ததை பத்தி பேசியிருந்தாரு. அந்த விபத்து அன்னைக்கு கார் ஓட்டுனது இர்ஃபான் தான். அது மட்டும் இல்லாம அந்த மூதாட்டி மேல ஏத்துன உடனே காரை எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு இர்ஃபானை பத்தி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அந்த வீடியோ சொல்லிட்டு இருந்தாரு. இதுக்கு பதிலடி தர விதமா இர்ஃபான் அவரோட சேனல் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த விபத்து அன்னைக்கு நான் கார் ஓட்டல, என் மச்சான் தான் ஓட்டினாரு. அது மட்டும் இல்லாம ஆக்சிடென்ட் ஆன உடனே நான் காரை போய் நிப்பாட்டிட்டோம், போலீஸ் வரைக்கும் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட சைடுல உள்ள ஆதாரத்தெல்லாம் காட்டிட்டு இருந்தாரு. இப்படி இவங்களுக்கும் சண்டை ஓடிட்டு இருந்துச்சு. இதுக்கிடையில ட்ரெய்லர் எப்படி வந்தானா இந்த பிரியாணி மேன் சும்மா இல்லாம ட்ரெய்லர் பத்தி சம்பந்தமான வீடியோ போட்டுருக்காரு. A2D ஒரு ட்ரெய்லருக்காக சப்போர்ட் பண்ணி அவரோட சேனல்ல ஒரு வீடியோ பதிவிட்டு இருந்தாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, பிரியாணி மேன் சொல்றதெல்லாம் போய் ட்ரெய்லர் மேல எந்த தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால பிரியாணி மேனுக்கு நிறைய ஹேட்டர்ஸ் உருவாயிட்டாங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆன பிரியாணி மேன் அவரோட சேனல் லைவா வீடியோ பேசிட்டு இருக்கும் போது தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காரு. எப்படியோ இந்த விஷயத்தை அவங்க அம்மா உணர்ந்து இந்த இன்சிடென்ட் நடக்க விடாம தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ இந்த விஷயம் தான் சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா பரவிட்டு இருக்கு. பிரியாணி மேன் இவரே ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி அதுல இவரே பலியாகி இருப்பாரு. லைஃப்ல வர எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை ஒரு தீர்வாகாது.